அலைக்கும். ஒரு பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைல் சோலை மசாலா டேஸ்ட் சும்மா மிரட்டலா இருக்கும். ரெசிபி சேவ் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யறது பாப்போமா? ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் சோக் ஆன சன்னாவை ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். சன்னா மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் சால்ட், ஒரு பீஸ் பட்டை, 2 கருப்பு ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்றேன். சன்னா நல்லா சாஃப்டா குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு கரண்டி குக்கான சன்னாவை பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்து ஹீட் ஆன உடனே ஒரு கை அளவு ஆனியன், 2 கிரீன் சில்லி சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், நான் இந்த ஷான் பிராண்ட் சன்னா மசாலா சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கான சன்னாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ 2 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்றேன். இப்போ கிரைண்ட் பண்ண சன்னா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் கிரேவி ஹோட்டல் டேஸ்ட் செம்மையா இருக்கும். இப்போ லாஸ்டா கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சோலை பட்டூரா, பரோட்டா, சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.